Hello everyone, this is Majency from Gems Abroad. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற கொஸ்டின் ஸ்பீக்கிங் மாடியூலில் 4th கொஸ்டின் ரீட்டெல் லெக்சர். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் கோச்சிங் தேவைப்பட்டதுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் பிகின் தி டாபிக். Hello everyone, this is Majency from Gems Abroad. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கிங் மாடியூல்ல ரீட்டெல் லெக்சர். நான் ஏற்கனவே ரீட் அலாட் ரிப்பீட் சென்டென்ஸ் டிஸ்கிரைப் மெஷ் பண்ணியிருக்கேன். இது 4th கொஸ்டின் இன் ஸ்பீக்கிங். ஸ்பீக்கிங் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மாடியூல். பிடி பத்தி தெரியாதவங்களுக்கு பிடில 4 மாடியூல் உள்ள. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கிங், செகண்ட் இஸ் ரைட்டிங், தேர்ட் இஸ் ரீடிங் அண்ட் தி லாஸ்ட் ஒன் இஸ் லிஸ்னிங். ஸ்பீக்கிங்ல டோட்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ரீட் அலாட், செகண்ட் வந்து ரிப்பீட் சென்டென்ஸ், தேர்ட் வந்து டிஸ்கிரைப் இமேஜ், fourth retail lecture and fifth answer short questions. இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் பாத்தீங்கன்னா retail lecture. So what is retail lecture? ரீட்டெல் லெக்சர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கிங்ல எல்லாமே ஒரு ஆடியோ கேட்கும். ஆடியோ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேசணும். ஸோ ரீட்டெல் லெக்சர்ங்கிறது ஒரு ஆடியோல ஒரு லெக்சர் வந்து கேட்டுட்டே இருக்கும். அண்ட் வந்து அந்த லெக்சர் கேட்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா அதுல கிடைக்கிற ஃப்ரேசஸ் வந்து ஃப்ரேசஸ் பாத்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் ஏன் கலெக்ட் பண்ண வேணாம். கீவேர்ட்ஸ்னா ஒரு வேர்டு கேட்கிற ஒரு வேர்டு வந்து எழுதி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு ஜாஸ்தி மார்க் கிடைக்காது. இன்ஸ்டன்ட் நீங்க வந்து ஃப்ரேசஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஃப்ரேசஸ்னா அந்த ஆடியோல கேட்கிற ஒரு கண்டினியூஸா கேட்கிற 3 வேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோல அந்த லெக்சர் வாய்ஸ் ரிகார்டிங் தி எஜுகேஷன் அப்படி அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஆடியோல கேட்டீங்கன்னா the lecture was regarding ஃபர்ஸ்ட் கேட்கிற அந்த 3 வேர்டு வந்து எழுதி வச்சீங்கன்னா அப்படி நீங்க வந்து ஒரு 5-6 ஃப்ரேசஸ் கலெக்ட் பண்ணீங்கன்னா வித் த டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து அது பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஆடியோ கேட்கும் போது உங்களுக்கு எக்ஸாம்ல நோட் பேட் மார்க்கர் கொடுப்பாங்க. அந்த நோட் பேட் மார்க்கர் வச்சுட்டு நம்ம வந்து ஆடியோல கேட்கிற ஃப்ரேசஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஃப்ரேசஸ்னா 2-3 கண்டினியூஸா கேட்கிற ஃபர்ஸ்ட் 3 வேர்ட்ஸ் அப்படி எழுதி வச்சு ஒரு 6 ஃப்ரேசஸ் அந்த ஆடியோ நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இது எப்படி வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா வித் டெம்ப்ளேட். ரீட்டெல் லெக்சருக்கு நார்மலி டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட் வச்சுதான் நம்ம வந்து கலெக்ட் பண்ண ஃப்ரேசஸ் நம்ம இதை ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம். ஸோ ரீட்டெல் லெக்சர் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஆடியோ கேட்கிறோம் அண்ட் வி காட் ஸ்பீக்கிங் இட் பேக். ஸோ அதுக்கு வந்து லிசனிங்லும் மார்க் போகும் and it goes mark for speaking also. Audio கேட்டுட்டு தான் நம்ம வந்து சொல்றோம். So retail lecture contributes towards listening and speaking. And அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல ஒரு மாடரேட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான். ஸ்பீக்கிங்ல பாத்தீங்கன்னா ரீட் அலாட் ரிப்பீட் சென்டென்ஸ் தான் ஹைலி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கிரைப் இமேஜ் ரீட்டெல் லெக்சர்ல வந்து ஒரு மாடரேட் டாஸ்க் வந்து கொஸ்டின் ஆன்சர் ஷார்ட் கொஸ்டின் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ரீட்டெல் லெக்சர் நம்ம வந்து நல்லா நமக்கு எக்ஸாம்ல ஹெட்ஃபோன் மைக் கொடுப்பாங்க. ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம லிசன் பண்ணி நம்ம ஃப்ரேசஸ் கலெக்ட் பண்ணி எழுதி வச்சுப்போம். அண்ட் வித் த ஃப்ரேசஸ் நமக்கு எப்பவுமே டெம்ப்ளேட் இருக்கும். வித் த டெம்ப்ளேட் நம்ம ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் டு ஸ்பீக் பேக். ஸோ இதுக்கு வந்து மார்க்கிங் பார்த்தீங்கன்னா 5 ஃபார் கான்டென்ட் அண்ட் 5 ஃபார் ப்ரொனவுன்சியேஷன், 5 ஃபார் ஃப்ளூவன்சி. இது ஃபர்ஸ்ட் நீங்க மெயினா பார்க்க வந்து ஃப்ளூவன்சி. நம்ம வந்து ஒரு நம்ம திருப்பியும் ரீட்டெல் பண்ணும்போது நம்ம வந்து ஃபம்பிள் ஆகக்கூடாது, ஹெசிடேட் பண்ணக்கூடாது. ஃபம்பிள் ஆகுறது தான் நம்ம வந்து லைக் நம்ம ஒரு வேர்டையே திருப்பி கரெக்ட் பண்றது, இல்ல நம்ம தப்பா ஒரு வேர்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணா அதை போய் கரெக்ட் பண்றது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹெசிடேஷன்ஸ் பண்ணீங்கன்னா ஃபம்பிள் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயன்சிக்கு வந்து மார்க் கிடைக்காது. ஸோ நம்ம என்ன டெம்ப்ளேட் வச்சிருக்கோமோ, நம்ம என்ன ஃப்ரேசஸ் கலெக்ட் பண்ணிருக்கோமோ, இது ரெண்டும் ஜம்ப் பண்ணி நம்ம வந்து அகாடமிக் ஃப்ரேசஸ் ப்ரிபோசிஷன்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி நம்ம ஃப்ரேசஸ் கலெக்ட் பண்ணும்போது எழுதும்போது ஃபுல் சென்டென்ஸா எழுத போனீங்கன்னா ஆடியோல வந்து அவ்வளவு ஃப்ரேசஸ் உங்களால கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சீங்கன்னா it will be easy for you to அது என்ன எழுதிருக்கோ நமக்கு புரியும். and template வச்சு சொல்லும் போது it will be easy for you. So this is how you have to do your retail lecture. Retail lecture ரொம்ப சிம்பிள். நீங்க fluency தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் rather than the content. fluent வந்து retail lecture. For example, lecture gives information about this and this. And again, you also added that
Furthermore, you also added that. இப்படி நம்ம வந்து the template and with the phrases. So எப்பவுமே நமக்கு வந்து template வந்து கொஞ்சம் கம்மியா phrases வந்து கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணீங்கன்னா you will again get good marks. So நிறைய பேர் பாத்தீங்கன்னா templates வந்து ஜாஸ்தியா பேசிட்டு அந்த ஆடியோல கேட்கிற keywords இல்ல phrases வந்து கம்மியா வந்து கலெக்ட் பண்ணிருப்பாங்க. So அந்த மாதிரி பண்ணீங்கன்னா you will get a less marks towards your written lecture. So phrases ஜாஸ்தி கலெக்ட் பண்ணி templates கம்மியா நம்ம template அதிகமா யூஸ் பண்றோம். For example, first sentenceல the lecture gives information about நம்ம கலெக்ட் பண்ண phrases. In addition to in the lecture also stated words such as this and this. நீங்க suppose phrases கலெக்ட் பண்ணல அதுக்கு முன்னாடி நிறைய keywords எடுத்து வச்சிருக்கீங்கன்னா stated such words such as அப்படியும் நீங்க ஆட் பண்ணலாம். Furthermore, you also added that. Moreover, you also added that. அப்போ நம்ம லாஸ்ட்ல வந்து finally he concluded the lecture by சொல்லிட்டு நம்ம கலெக்ட் பண்ண phrases. So அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் templates and lot of phrases like when you start to retell, again you will get more marks. Again, fluency க்கு தான் வந்து importance கொடுக்கணும். Fluency க்கு 5 mark. Pronunciation, fluency நம்ம ஸ்பீடா சொல்லும் போதும் pronunciation நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து பாத்துக்கணும். அண்ட் ஃப்ளூவெண்டா நம்ம ரொம்ப ஸ்பீட்ல சொல்லும்போது சில வேர்ட்ஸ் எல்லாம் கிளியரா ப்ரொனவுன்ஸ் ஆகாது. ஸோ ஃப்ளூவன்சிங்கிறது ரொம்ப ஸ்பீட் இல்ல, நம்ம வந்து கண்டினியூஸா அந்த ஃப்ளோல வந்து பேசணும். அதான் ஃப்ளூவன்சி. ஸோ நீங்க கண்டினியூஸா அந்த ஃப்ளோல பேசும்போது தான் ப்ரொனவுன்சியேஷன் நீட்டா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்லி நம்ம எழுதி வச்சிருக்க அந்த ஃப்ரேசஸ் அந்த கான்டென்ட். அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா 15 மார்க்ஸ் ஃபார் ஒரு ரீட்டெல் லெக்சருக்கு. I'll show you, I'll share my screen now. They'll show you if the lecture will look like for the. So இப்படிதான் உங்களுக்கு வந்து retail lecture இருக்கும். உங்களுக்கு இங்க வந்து instructions தெரியும். You will hear a lecture. After listening to the lecture in 10 seconds, please speak into a microphone and retell what you have heard from the lecture in your own words. You will have 40 seconds to give the response. So in பார்க்கலாம் உங்களுக்கு status bar தெரியுது. Audio begins in 3 seconds. அந்த 3 seconds முடிஞ்ச உடனே ஆடியோ கேட்கும். அந்த ஆடியோ முடிஞ்ச உடனே நீங்க திருப்பி வந்து அதை வந்து சொல்லணும். So I'm just gonna play this audio. And கூட உங்களால phrases இல்லைன்னா வேர்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சா இந்த கலெக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த டெம்ப்ளேட் காமிக்கிறேன், எப்படி சொல்லியிருக்கணும் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஓகே. The sensation of fullness is set in motion as food moves from your mouth down your esophagus. Once it hits your stomach, it gradually fills the space. That causes the surrounding muscular wall to stretch, expanding slowly like a balloon. A multitude of nerves wrapped intricately around the stomach wall sense the stretching. They communicate with the vagus nerve, up to the brainstem and hypothalamus, the main parts of the brain that control food intake. But that's just one input your brain uses to sense fullness. After all, if you fill your stomach with water, you won't feel full for long. Your brain also takes into account chemical messengers in the form of hormones produced by endocrine cells throughout your digestive system. These respond to the presence of specific nutrients in your gut and bloodstream, which gradually increase as you digest your food. As the hormones seep out, they're swept up by the blood and eventually reach the hypothalamus in the brain. Over 20 gastrointestinal hormones are involved in moderating our appetites. One example is cholecystokinin, which is produced in response to food by cells in the upper small bowel. When it reaches the hypothalamus, it causes a reduction in the feeling of reward you get when you eat food. When that occurs, the sense of being satiated starts to sink in, and you stop eating. So இந்த டைம்ல நீங்க வந்து phrases கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். Food and gradually fill the space, expand like a balloon, main parts of the brain. If you fill with the water, the stomach produced by endocrine cells, which gradually increase digesting your food. Over 20 gastrointestinal hormones produced in response, protection, sense of being, stop eating. So in the மாதிரி கொஞ்சம் phrases like நீங்க வந்து கலெக்ட் ஃபர்ஸ்ட் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கலெக்ட் ஆல் தோஸ் phrases. நம்ம ஆடியோ வந்து கேட்கும்போது நம்மளுக்கு வந்து you will gradually will collect the words. First வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இவ்வளவு வேர்ட்ஸ் கேட்கறதுனா. You need to listen to the audio and also you need to collect the phrases. So first கொஞ்சம் கேளுங்க, first ஒரு 3 phrases collect பண்ணுங்க and again நீங்க மத்தது audio கேளுங்க, திருப்பியும் phrases collect பண்ணுங்க and you can structure with your template
அது கனெக்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் பேக். ஸோ இதே மாதிரி ஒரு சாம்பிள் நான் இங்க பண்ணி வச்சிருக்கேன். ஜஸ்ட் வில் மேக் ஹியர் யூ டு எப்படி இந்த மாதிரி பேசணும்னு. The lecture gives information about sensation, food, mood, and stomach. In addition, he also added that space, distraction, and balloon is very important. Moreover, he said that communicate brain, one input will fall long. In addition, he also added chemical messengers, which is very important for hormones for the digestive system. He also mentioned about gut and bloodstream. Furthermore, he also added hypothalamus gastrointestinal system. Finally, he said that feeling is very important. Overall, the picture was very informative. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளூவெண்டா நம்ம வந்து ஒரு ஹெசிடேஷன்ஸ் இல்லாம ஃபம்பிள் இல்லாம நம்ம பேசணும். உங்களுக்கு யூ கெட் மார்க்ஸ். இந்த மாதிரி பேசிதான் சி ஃப்ளூவன்சி 5, ப்ரொனவுன்சியேஷன் 5, கான்டென்ட் 5. ஸோ இது ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட் வச்சு கொஞ்சம் வேர்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வித் டெம்ப்ளேட் இங்க வந்து யூ கேன் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் பேக். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆடியோல வேர்ட்ஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா டெம்ப்ளேட்டை வச்சு உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இந்த டெம்ப்ளேட்ல கிடையாது, காரணம் டெம்ப்ளேட்டுக்கு வந்து மார்க் கிடையாது. நம்ம வந்து எப்படி ஃப்ளூவெண்டா பேசுறோமோ அதுக்கு தான் வந்து மார்க் கொடுப்பாங்க. ஸோ வித் த டெம்ப்ளேட், வித் த ஃப்ரேசஸ் யூ கேன் ஸ்பீக் தி ரீட்டல் லெக்சர். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ரீட்டல் லெக்சர் பண்ணுவோம். அண்ட் இப்போ ரீட்டல் லெக்சர் எப்படி பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இது புரியல, இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, இதை பத்தி இன்னும் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும், அல்லனா இதை பத்தி கிளாஸ் வேணும், PTE நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை பத்தி டீடைல்ஸ் கிளாஸ் ஏதாவது வேணும்னா நாங்க வந்து ஆன்லைன் பெய்ட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் டிஸ்பிளேல நம்பர் தெரியும், அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் நாங்க கொடுப்போம். அண்ட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஷோ ஹோப் லைக் த வீடியோ வாஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நிறைய பேர் இதை வச்சு படிக்கிறது தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கொயரிஸ் இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இனி அடுத்த கொஸ்டின் அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.